இட் இஸ் த பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ல ஒரு பகுதி. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றத நம்ம எப்படி மீன் பண்றோம் அப்படின்னா, காஸ்ட்னா செலவு, கேபிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய செலவு அப்படின்னா, கேபிட்டல் அப்படின்றது கன்சிஸ்ட் ஆஃப் ரெண்டு. ஒன்னு ஓனர் கேபிட்டல், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பாரோடு கேபிட்டல். பாரோடு கேபிட்டல். அப்ப பாரோடு கேபிட்டல் அப்படின்றதுல எதெல்லாம் வரும்? மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்குறது. ஒன்னு ப்ரிஃபரன்ஸ் ஆக இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிபெஞ்சராக இருக்கும், அல்லது லோன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓனர் கேபிட்டல்ங்கிறது ஈக்விட்டி. அப்போ இதுக்கு ரீடைன்டு ஏர்னிங்ஸ் இதெல்லாம் இதுல வரும். அப்போ இங்க வந்து நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும், ஒரு 10% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இங்க வந்து ஒரு 12% நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அறுதிட்டு சொல்ல முடியும். பட் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது, டஸ் நாட் கிவன் எனி அஷ்யூர்டு பேமெண்ட்டை சொல்ல முடியாது. நீங்க எந்த ஒரு அஷூரன்ஸு கொடுக்க முடியாது. அதனால சம் பீப்புள் ஆர்கியூட் தட், எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சம் பீப்புள் ஆர்கியூட் தட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் இஸ் காஸ்ட் ஃப்ரீ. இங்கேயே பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஃப்ரீ, இதுல எந்த பர்சன்டேஜும் இல்லை. முன்னாடி ஏதாவது நம்ம போடுறோமா 3% ஆஃப் 3% ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி டெர்மினாலஜிஸ் எதுவும் நமக்கு கிடையாது. ஆனா ப்ரிஃபரன்ஸ் எழுதுறப்போ அந்த மாதிரி எழுதுவோம், 7% ப்ரிஃபரன்ஸ் ஷேர், 8% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இங்க கிடையாது. அதனால டஸ் நாட் பியர் எனி பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி, சாரி காஸ்ட் வேல்யூ. காஸ்ட் வேல்யூங்கிறது கிடையாது. அப்போ எப்படி நான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியும் அப்படின்றத சம் பீப்புள் ஆர்கியூ பண்றாங்க. இருந்தாலும் நம்ம இதை வந்து லீகலி பவுண்ட் டு பே த டிவிடெண்ட் டு த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். அப்போ நீங்க டிவிடெண்ட் கொடுக்குறீங்க, அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் சாதாரண பங்குதாரருக்கு நீங்க பங்காதாயம் தருவதன் மூலமாக ஒரு நிறுவனத்தினுடைய வேல்யூ ரைஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்டினுடைய அடிப்படையில் தான் இது நமக்கு பயணிக்கிறது. ஓகே, அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் டு ரிசீவ் த டிவிடெண்ட். அவங்க இன்னொரு இதுல சொல்லுவாங்க, இன்னும் ஆர்டினரி, அதாவது இன் கம்பேரிசன், ஜென்ரலா ஒரு கண்டிஷன் கூட இருக்கும். இன் கம்பேரிசன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கெட்டிங் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆர் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தென் கம்பேர்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இன் சர்டைன் பூம் பீரியட் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறப்போ அந்த நிறுவனம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமான பெரிய பேமெண்ட்டை கூட அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல அமௌண்ட் கூட கிடைக்கும் அப்படின்றத அதனுடைய பொருள். அதனால இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எக்ஸ்பெக்டட் டு ரிசீவ் த டிவிடெண்ட் ஆஸ் ஹையர். அவங்களும் வந்து ஹையர் டிவிடெண்டை எதிர்பார்க்கிறாங்க as compared to preference shareholder. அதே சமயம் மார்க்கெட்ல உங்களோட ஈக்விட்டி ஷேர்னுடைய பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர், ஈக்விட்டி ஷேர் இது எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் டிவிடெண்ட் அனௌன்ஸ்டு பை த கம்பெனி, இல்லையா? டிவிடெண்ட் அனௌன்ஸ்டு பை த கம்பெனி. ஒரு கம்பெனியினுடைய டிவிடெண்டை பொறுத்துதான் அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் பிரைஸே டிட்டர்மைன் ஆகுது அப்படின்றாங்க. அதிகமான டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியினுடைய மார்க்கெட் பிரைஸ் மேல போயிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில தான் இங்க நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றாங்க. தீஸ் ஆர் த டூ ரீசன்ஸ். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் இதுதான். தஸ் ரிக்வயர்ட், இப்பதான் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, required rate of dividend, present value of expected dividend with market price of share. மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஷேர் அளவுக்கு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகே, இது எத்தனை வழிகள்ல நம்ம கண்டுபிடிக்கலாம், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதை வந்து 5 டைப்ல கண்டுபிடிக்கிறேன். ஒன்னு, நம்பர் 1 இஸ் கால்டு டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட். டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட் அல்லது இன்னொன்னு
டிவிடெண்ட் பிரைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி. நீங்க எவ்வளவு அமௌண்ட் டிவிடெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த மெத்தடாக இது பார்க்கப்படும். அடுத்து இதுலயே ரெண்டாவது மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் பிளஸ் growth மெத்தட். growth மெத்தட் அப்ப இது கூட ஒரு growth இடம்பெற்றிருக்கு. அப்போ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் டிவிடெண்ட் மட்டும்தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அதனால அது ஒரு மாடல். டிவிடெண்ட் மட்டும் கிடையாது, இதனோட growth ஆஃப் த கம்பெனி அப்படின்றது பேஸ்ட் ஆன் growth ஆஃப் த கம்பெனி மார்க்கெட் பிரைஸினுடைய growth அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவிடெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படின்னா growthங்கிறது ஒரு அஷ்யூரபிள் growth இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஒரு 5% growth ஆனுவலா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணேன் அப்படின்னா அது ரெண்டாவது மாடலா மாறும். அடுத்தது செகண்ட் ஒன், இது ஒரு மாடல். அடுத்தது தேர்ட்ல ஒரு மாடல் பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இபிஎஸ் மெத்தட், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் மெத்தட் இல்லையாங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்ப பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். ஏர்னிங் பிரைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இபிஎஸ் கால்குலேஷன் அப்படின்னு அர்த்தம். ஏர்னிங் பர் ஷேரை கண்டுபிடிங்க. ஒரு நிறுவனம் ஒரு ஷேருக்கு எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சீங்கன்னா அது ஒரு மாடல். அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் மாடல் ரியலைஸ்டு ஈல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியலைஸ்டு ஈல்டு மெத்தட் இது ஒரு பெரிய டிஃபரெண்டான ஒரு மெத்தட்னு நினைச்சுக்க வேண்டாம். இஸ் சிமிலர் டு ஐஆர்ஆர் மெத்தட். ஐஆர்ஆர் கால்குலேஷன் என்ன நம்ம பண்றோமோ அதே தான். கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல ஐஆர்ஆர் என்ன கால்குலேஷன் என்ன ப்ரொசீஜர்ல பண்ணுவீங்களோ அதே சேம் ப்ரொசீஜரை ஒர்க் அவுட் பண்ணி காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் ரியலைஸ்டு ஈல்டு மெத்தட் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் லாஸ்ட் ஒன் சிஏபிஎம் மெத்தட், கேபிட்டல் அசெட்ஸ் பிரைசிங் மெத்தட். கேபிட்டல் அசெட்ஸ் பிரைசிங் மெத்தட். இந்த 5 மெத்தடையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த 5 மெத்தட்ல காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை நம்ம பயன்படுத்தணும். அப்ப ஜென்ரலா ஒரு ஃபார்முலாவை நம்ம ரெகனைஸ் பண்ணிக்கலாம். டிபி அப்படின்றப்போ என்னோட கேஇ டிவிடெண்ட். அப்ப டிவிடெண்ட் தான் என்னோட மேல, கீழே நான் என்ன செய்யணும் அப்படின்னா நெட் ப்ரொசீட்ஸ். அவ்வளவுதான். இப்படி எழுதினாலும் ஃபார்முலா தான். அடுத்துதான் கேஇ ஈக்குவல் டு டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டாலும் சரி. இந்த சிச்சுவேஷன் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இன் கேஸ் ஆஃப் நியூ இஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நியூ இஸ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர். ஈக்விட்டி ஷேரை நீங்க நியூ இஸ்யூ பண்றீங்கன்னா இந்த மெத்தட்ல எடுத்துக்கோங்க. இதே வந்து இந்த மெத்தட் அப்படின்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஆக இருந்தா இந்த மெத்தட்ல கொண்டு வாங்க. ஆல்ரெடி இஸ்யூட் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கு சார், ஆல்ரெடி நம்ம இஸ்யூ பண்ணது அந்த ஷேர் பிரைஸுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல தான் நீங்க கண்டுபிடிக்கணும். நியூ இஸ்யூவான்னு பாருங்க அல்லது எக்ஸிஸ்டிங் இஸ்யூவான்னு பாருங்க. அவ்வளவுதான் நேச்சர், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அடுத்ததா growth மாடல். இதுதான் ஃபர்ஸ்ட். இது 1 இது 2 அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். growth மாடலுங்கிறது வெரி சிம்பிள் லாஜிக். இதுல அப்படியே ஜியை கொண்டு வந்து சேர்த்துடுங்க. கேஇ ஈக்குவல் டு டி பை நெட் ப்ரொசீட்ஸ் பிளஸ் ஜி. ஜி மீன்ஸ் growth ரேட். ஜிங்கிறது growth ரேட். ஓகே, அடுத்தது மார்க்கெட் பிரைஸுக்கு பண்ணிக்கலாம். டி பை எம்பி பிளஸ் ஜி. அப்போ இது வந்து நியூ இஸ்யூ, இது வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ். இந்த கண்டிஷன் நியூ இஸ்யூவாக இருக்கிறப்ப தான் இதை பயன்படுத்தணும். இது பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ். சார் டிவிடெண்ட் per share தானே சார் அது? ஆமா சார், டிவிடெண்ட் per share. ஓகே.
எல்லாமே per shareக்கே யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நமக்கு ஈஸி. ஓகே, இபிஎஸ் அப்படின்றதும் அதேதான். கேஇ ஈக்குவல் டு டிவிடெண்ட் எடுத்துட்டு மேல இபிஎஸ் போட்டுருங்க. இபிஎஸ் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ். அடுத்த கேஇல என்ன பண்ணுங்க, இபிஎஸ் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் இதுவும் அதே கண்டிஷன் தான் இல்லையாங்க, நியூ இஷ்யூ எக்ஸிஸ்டிங் இஷ்யூ, அவ்வளவுதான். இந்த கேஸ் நமக்கு என்ன வருங்க, நியூ இஷ்யூ. நியூ இஷ்யூவா இருந்தா எப்படி பண்ணுங்க, இது எக்ஸிஸ்டிங். இப்போ இந்த நியூ இஷ்யூல நீங்க எந்த கண்டிஷன்ல கண்டுபிடிச்சாலும் சரி, எப்போ நெட் ப்ரொசீட்ஸை ஒர்க் அவுட் பண்ணாலும் நெட் ப்ரொசீட்ஸ்ல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ, அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அது இருந்தா அதை நீங்க லெஸ் பண்ணி காட்டணும். உங்களோட ஃபேஸ் வேல்யூல இருந்து இதை லெஸ் பண்ணி காட்டணும். அதே மாதிரி பிளஸ்ஸா இருந்தா பிரீமியம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மைனஸா இருந்தா டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிக்கோங்க, சாரி டிஸ்கவுண்ட். இந்த ரெண்டையும் ஃபேஸ் வேல்யூவோட பார்த்துக்கோங்க. ஃபேஸ் வேல்யூவோட பிரீமியமா இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் வேல்யூவோட டிஸ்கவுண்டா இருந்தா லெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அதுவும் உங்களுக்கு வந்துடும். ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் இல்லையா, ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் நத்திங் பட் புரோக்கரேஜ். இஷ்யூ பண்றப்போ புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கொடுத்திருந்தாலும் ஓகே. புரோக்கரேஜ் சார்ஜஸ், அண்டர் ரைட்டிங் கமிஷன், வாட் எவர் மேபி, எப்படி கொடுத்தாலும் சரி இதே மாடல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்து ரியலைஸ்டு ஈல்டு மெத்தட் அப்படின்றது நத்திங் பட் ஐஆர்ஆர் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒர்க்கிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒர்க்கிங்ஸ் சிமிலர் டு ஐஆர்ஆர் கால்குலேஷன். ஐஆர்ஆர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாங்க. ஐஆர்ஆர் கால்குலேட்டட் பை, இதை நான் இங்க உங்களுக்கு நடத்த போறது இல்லை. அடுத்த பகுதி நமக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங் தான் வரும், அங்க போயிட்டு நடத்திடுறேன். ஐஆர்ஆர் கால்குலேட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கட் ஆஃப் ரேட் ஒன்று கண்டுபிடிப்போம். இப்போ 10.75 அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10% என்பிவி கண்டுபிடிப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 12%க்கு என்பிவி கண்டுபிடிப்போம். ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இதுக்கு பிட்வீன்ல எவ்வளோ எக்ஸாக்டா வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் இது. எப்போதுமே ஐஆர்ஆர்ல ஒரு எம்சிக்யூ எப்போதுமே இருக்கும். ஐஆர்ஆர் அப்படின்றது என்னங்க, ஐஆர்ஆர்னா இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். Internal rate of return, sir. அதுக்கு டெஃபினிஷன் சொல்லுங்கம்மா. Present value of the relationship between present value of future cash inflow, present value cash inflow, present value minus cash outflow. outflow, sir. கேஷ் அவுட்ஃப்ளோ டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வரணும், அல்லது பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ இப்படி எடுத்துக்கணும். இப்படி போடுங்க. அல்லது நீங்க என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இதுல இருந்து இதையே டோட்டல், அதாவது டோட்டல் பிவி இன்ஃப்ளோ இல்லையாங்க, டோட்டல் பிவி இன்ஃப்ளோ பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இன்ஃப்ளோவை நீங்க போடுறீங்க அப்படின்னா மைனஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் டோட்டல் பிவி அவுட்ஃப்ளோ போட்டீங்க அப்படின்னா இதனோட வேல்யூ உங்களுக்கு என்னவாகணும் அப்படின்னா 0வாக மாறும். ஓகேவா? இப்படியே எழுதுவாங்க. டோட்டல் வேல்யூ, டோட்டல் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ
the difference between total value of cash inflow and total present value of cash outflow equal to 0 அப்படின்னாலும் IRR தான் பொருள். அப்ப என்ன பொருள்? இந்த ரெண்டும் சமமா இருக்கும்னு அர்த்தம். total present value of inflows equal to total present value of cash outflow. இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் present வேல்யூல சமமா இருந்தா அதுக்கு பேரு IRR. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் MCQ, ஆல்வேஸ் ஆஸ்கிங் மெனி எக்ஸாமினேஷன். நிறைய எக்ஸாமினேஷன்ல இது கேட்டுட்டாங்க. அதனால நீங்களும் படிச்சிருக்கீங்க. எப்போதுமே நினைவில் இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். CAPM அப்படின்றது ரிஸ்க் அனாலிசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் அனாலிசிஸ் மெத்தட். இதுல என்ன அப்படின்னா CAPM பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா R plus beta into RR இப்படி வச்சுக்கோங்க. இது அடிக்கடி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும். அதுக்காக நான் சொல்றேன். இது R beta அப்படின்னு வச்சுக்கோங்க. R beta இந்த இடத்துல 3 R வரும். RR அப்படின்ட்டு வரும். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஃப்ரீ. Fக்கு அடுத்தது தான் M வரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போச்சு. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார்முலாவை நம்ம ஒரு மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இது எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் RM அப்படின்னு சொல்லுவாங்க. சம்முல நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் சம்முக்கு நம்ம சார் RM வந்து மார்க்கெட் ரேட் தானே சார்? RMங்கிறது மார்க்கெட் ரேட்டான்னு கேக்குறீங்களா? மார்க்கெட் ரேட் எக்ஸ்பெக்டட் நீங்க எதிர்பார்க்கிறது அப்படின்றத பொருள். எதிர்பார்க்கிறீங்க அப்படின்றத அதனோட பொருளாக இருக்கு. அதை வந்து நீங்க மார்க்கெட்டாகவும் நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். இல்ல M போடுறதுனால இன்னும் ஈஸியா இருக்கும் சண்டை சொல்லுங்க. அது பொருள் இல்லைங்க. அது பேரே எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ரிட்டர்ன் தான். ஆக்சுவலா அது வேர்டு அதுதாங்க. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னாலும் மார்க்கெட் ரிட்டர்ன் அப்படின்னாலும் கரெக்டு தாங்க. டெக்னாலஜி. ஓகே, இப்போ இதுக்கான சம்ம நம்ம எடுத்துக்கலாம். only 1 minute. ஒரு மாடல் சம் எடுத்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நல்லா எக்ஸாம்ல கேட்ட மாதிரிலேயே ஒரு சம் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. Your company share is quoted in the market. அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணிட்டாங்க? லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கண்டிஷன் நியூ இஷ்யூவா அல்லது எக்ஸிஸ்டிங் இஷ்யூவா? கண்டிஷன் ஃபார் எக்ஸிஸ்டிங். ஆமா. அப்போ நீங்க மார்க்கெட் பிரைஸ் ஏற்கனவே இப்ப கோட் பண்ணிக்கிறேன். ஓகே. The company pays a dividend rupees 1 per share. The investor expected to growth at 5%. அப்போ
5% growth இருக்கு. அப்ப இது வந்து என்ன மாடல் அப்படின்னா growth மாடல் போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? டிவிடெண்ட் ஈல்டு மாடல் நமக்கு ஈஸி இல்லைங்க. டிவிடெண்ட் ஈல்டு மாடல் ஈஸி. நீங்க என்ன கம்ப்யூட் பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க. the company's cost of capital என்ன? அப்ப KE ஓட மதிப்பு என்ன? அப்ப நீங்க எப்படி ஃபார்முலேட் பண்ணணும்? D by கரெக்ட் தான். D by Z. ஓகே, anticipate is 6%. உங்களுக்கு anticipate growth வந்து 6% இருந்தா இதனோட வேல்யூ எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. 6% இருந்தா இதனோட வேல்யூ எப்படி இருக்கும்? 5% வச்சு ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் 6% வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கன்றாங்க. அப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? மார்க்கெட் பிரைஸ கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க கேஇல இருந்து தான் நீங்க இங்க கொண்டு வரணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கேஇய இதுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். 6% growth வச்சீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சிடும். அடுத்து if the company cost of capital is 8%, anticipated growth 5%, calculate the indicated market price கேட்டிருக்காங்க. அதே ₹1 per share is to maintained அப்படின்னு இருக்காங்க. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு மார்க்கெட் பிரைஸ கண்டுபிடிக்க சொல்றாங்க. மொத்தத்துல ஒரு ஃபார்மேட் நமக்கு தெரிஞ்சா மத்ததெல்லாம் ஈஸி. ஓகே, இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் மெத்தடை நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை நான் கண்டுபிடிச்சிடுறேன். இங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இது என்னுடைய மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் பிளஸ் growth மாடல். இந்த டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் பிளஸ் growth மாடல். ஓகே, இப்போ என்னுடைய கேஇ அப்படின்றது டி பை மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் ஜி இப்படி போடணும். இதுல எனக்கு என்னென்னலாம் அவைலபிள்ல இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அப்ப கரண்ட்லி கோட்டட் பிரைஸ் அப்படின்றது மார்க்கெட் பிரைஸ். நம்ம கரெக்டா இருக்கும், இதுதான் மார்க்கெட் பிரைஸ். அப்போ இந்த இடத்துல டிவிடெண்ட் அப்படின்றது உங்களுக்கு ₹1 தான் கொடுக்குறாங்க. அப்போ 1 divided by 20 பிளஸ் உங்களோட ஜி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%. எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய 5%க்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இங்க வந்து பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதையும் இந்த டினாமினேஷனையும் பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிருக்கு. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ 1/20 into 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்? பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றேன். இதையும் நான் பர்சன்டேஜா பண்றேன், பிளஸ் இதையும் நம்ம ஆல்ரெடி நமக்கு பர்சன்டேஜ்ல இருக்கு. அப்போ இத மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க. 1/5 அப்படின்னு மாறிடுங்களா? இந்த இடத்துல இதையும் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருங்க? 5 டைம்ஸ் வரும். இப்போ 5% பிளஸ் 5%. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருங்க? 10%. அப்போ கேஇ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஏ கண்டிஷனுக்கு எனக்கு 10% கேஇ ஆகும். இது கிளியரா? டவுட்ஸ் இருந்தா கேட்டது. இங்க பர்சன்டேஜ்ல இருக்கிறதுனால நான் இதையும் என்ன பண்ணிக்கிறேன்? பர்சன்டேஜா மாத்துறேன். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேங்க? 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அடுத்தது பி. if anticipated growth rate 6% per annum, அப்போ என்னுடைய நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ஜி இஸ் கால்டு 6% வச்சுக்கணும். இண்டிகேட்டட் மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் என்ன? மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் என்ன அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? அப்போ ஆல்ரெடி ஃபார்முலா எனக்கு தெரியும். கேஇ ஈக்குவல் டு டி பை மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் ஜி. ஓகே, இந்த ஃபார்முலால நான் அப்ளிகபிள் பண்றேன். இப்போ கேஇ அப்படின்றத ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்ச கேஇ தான் வச்சுக்கணும். அப்போ 10% அப்படின்றத நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. டிவிடெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர்ட் இல்லையா? ₹1. அப்போ 1 பை மார்க்கெட் பிரைஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. பிளஸ் என்னுடைய 6% ஆக இருந்தா எப்படி? கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேல இருக்கிற சிச்சுவேஷனை வச்சுக்கிட்டு நீங்க மார்க்கெட் பிரைஸ கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுடைய ரோல். அப்போ நீங்க இந்த 6% அப்படின்றத இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த 6% என்ன பண்ணுங்க? சமத்துக்கு அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 10% மைனஸ் 6% அப்படின்ட்டு ஆயிடும். ஈக்குவல் டு 1/MP.
1 by MP. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டா இதுல இருந்து இதை கழிச்சா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 4% ஈக்குவல் டு 1 by MP. இதுல இருந்து இதை கழிச்சா 4% தாங்க வரும். இப்போ எனக்கு MP தான் வேணும். MP இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்றேன்? 1 by 4% அப்படின்னு வச்சுக்கிறேன். 1 by 4%. அப்போ இந்த 1 by 4%ங்கிறத நான் எப்படி எழுதலாம்? 1 by 4 by 100 அப்படின்னு நான் எழுதலாம். அப்போ இதை தலைகளா திருப்பி போட்டா எனக்கு என்ன வருங்க? 1 by 4 into 100 by 1 இப்படி ஆயிடும். அல்லது நீங்க எப்படி எழுதுங்க? 1 into 100 by 4ன்னு வரும். அப்போ இதனோட ஆன்சர் என்ன வருங்க? 25 அப்படின்றது கிடைக்கும். அப்போ மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றது மார்க்கெட் பிரைஸ் is rupees 25. Okay, any other doubt? Please welcome. Doubts இருந்தா கேட்டுக்கோங்க. என்னுடைய அடுத்த கண்டிஷன் சி. இதுல என்ன கேட்டிருக்க அப்படின்னா, if the company cost of capital is 8%, அப்போ KE 8%ன்னு வச்சுக்கோங்க. if இருந்தால் KE வந்து எனக்கு 8%. அடுத்ததா அதே டிவிடெண்ட் 1 ரூபி தான், பட் ஆன்டிசிபேட்டட் growth 5%. இது வந்து ஜி. என்னுடைய ஜி வந்து 5% அப்படின்றப்ப என்னுடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன? இப்போ டி வந்து அதே 1 ரூபி தான். இப்ப பாருங்க, கேஇ 8% இருக்கிறப்ப என்னுடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சேம் ஃபார்முலா, கேஇ ஈக்குவல் டு டி பை எம்பி பிளஸ் ஜி. அப்போ இது பாத்தீங்க அப்படின்னா கேஇ வந்து நான் 8% அப்படின்னு வச்சுக்கணும். 8% ஈக்குவல் டு டிவிடெண்ட் 1 ரூபி டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும், பிளஸ் ஜி என்னுடையது 5%. அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 8 minus 5% அப்படின்ட்டு ஆயிடும். 1 by MP. இப்போ 3 ஈக்குவல் டு 1 by MP. அப்போ இந்த MP அந்த பக்கம் கொண்டு போயிட்டு நான் இதை கொண்டு வரப்போ எனக்கு என்னது கிடைக்கும்? MP ஈக்குவல் டு 1 by 3. அல்லது நான் என்னன்னு சொல்லலாம், சரி இது வந்து 3% இல்லையாங்க? 3% இப்படி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். 3% உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அப்போ 1 by 3 by 100 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை இந்த பக்கம் அனுப்பினோம்னா நமக்கு என்ன வருங்க? 100 by 3 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதை தலைகளை திருப்பி போட்டீங்கன்னா சரியா போச்சு. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா rupees 33 ரூபா 33 பைசா. இதுதான் மார்க்கெட் பிரைஸ். அப்போ மார்க்கெட் பிரைஸ் $33.33. Okay, any doubt? Any other clarification, doubts, please welcome. No, sir. No, sir. இது ஓகே தான். Okay, fine. இப்போ நம்மளுடைய அடுத்த இன்னொரு மாடல் எடுத்துக்கலாம். அந்த சமயம் எடுத்து வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம்.
இது என்னுடைய அடுத்த சம்மு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இபிஎஸ் மாடல். இந்த மாடலுக்கு பேரு இபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். இபிஎஸ் மாடல் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல டிவிடெண்டுங்கிறது இருக்காது. ஒருவேளை இருந்தா கூட உங்களுக்கான அவைலபிள் இன்ஃபர்மேஷனை நீங்க பாருங்க. அந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஏர்னிங் பர் ஷேரை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான். கம்பெனி ரைஸ் 30,000 நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமா. அப்ப பாருங்க, நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் கொண்டு வர. அப்ப என்பிஏ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. The relevant information given below, number of existing equity shares ஆல்ரெடி இருக்கிறது நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50,000 ஷேர்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். பிஏடி இபிஎஸ் கண்டுபிடிக்க தேவைப்படுற ரெக்குவயர்மெண்ட். இதால டிவைட் பண்ணீங்கன்னா இபிஎஸ் கிடைச்சிடும். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ், அப்ப மார்க்கெட் வேல்யூவும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ரெண்டு இன்ஃபர்மேஷனை நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல்ல நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்த கண்டிஷனை அடுத்துதான் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன மெத்தட்? இபிஎஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இபிஎஸ் மெத்தட்னு சொல்லலாம், அல்லது ஏர்னிங் பிரைஸ் மெத்தட். ஏர்னிங்ஸ் டிவைடட் பை பிரைஸ் மெத்தட். அதுலயே வார்த்தை இருக்குங்க. பிரைஸ் மெத்தட். ஏர்னிங்ஸ் மேல இருக்கணும், பிரைஸ் கீழே இருக்கணும். ஓகே, இப்போ நம்மளுடைய ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஈக்குவல் டு இபிஎஸ் மேல இருக்கணும் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் கீழே இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இப்போ நம்ம இந்த ப்ரிவைலிங் சிச்சுவேஷனுக்கு இபிஎஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இதுக்கு என்ன? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஒருவேளை பிஃபோர் டாக்ஸ் கொடுத்து டாக்ஸோட இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வேல்யூவை நீங்க எடுத்துக்கணும். அதையும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ், எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு. அந்த நியூக்கு போகக்கூடாது, இங்கதான் வரணும். ஆல்ரெடி நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு அதையே நம்ம எடுத்துக்கணும். அப்போ 3 lakhs டிவைடட் பை 50,000. அப்போ இதுக்கு எவ்வளவு வருங்க? ₹6. அப்ப இபிஎஸ் நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்ததான் மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். பிரைஸ் பெர் ஷேர். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வேல்யூ டிவைடட் பை எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ். அவ்வளவுதான். மார்க்கெட் வேல்யூ ஓவரால் இந்த 20 lakhs divided by number of existing shares. Existing shares ஆல டிவைட் பண்ணி அப்ப உங்களுக்கு இந்த 20 lakhs divided by 50,000 shares, outstanding shares. Outstanding தான் நம்ம கையில் இருக்க shares. அப்போ இதுல நமக்கு எவ்வளவு வருங்க? 40 rupees. 40. ஓகே, இப்போ இத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அப்போ 40, அதாவது சாரி 6 டிவைடட் பை 40. இது ஆல்மோஸ்ட் நம்ம பர்சன்டேஜ்ல காட்டுறதுனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 100ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஈஸி. 100ஆல மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இது வந்து நமக்கு பர்சன்டேஜ்ல கிடைக்கும். 150. அப்போ இதையும் ஒரு 0 அடிச்சிடலாம். அப்போ இதுக்கு அடிக்கலாம். இது 3 15%. 15%. KE equal to 15%. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க, கம்ப்யூட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் இஃப் ஷேர்ஸ் ஆர் இஸ்யூடு அட் ஏ பிரைஸ் 35 per share. இப்போ இது வந்து இஸ்யூ பண்றத பத்தி சொல்லியிருக்காங்க. என்னுடைய மார்க்கெட் பிரைஸ் ஷேர் 40 ரூபா சார், நான் இனிமேல் போகக்கூடியது 35 ரூபாய்க்கு போறேன். அப்ப நெட் ப்ரொசீட்ஸ் பாருங்க, ஃபேஸ் வேல்யூ, ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அதையும் நான் எடுத்துக்கணும். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்போ ஃபேஸ் வேல்யூ நான் எவ்வளவு போறேன், 35 ரூபாய்க்கு தான் போறேன். அப்போ மார்க்கெட் பிரைஸ்க்கு நான் போகல. ஜென்ரலா இது அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ இஷ்யூ ஷேர் 40 ரூபாய்க்கு தான் போகணும். புரியுதான்னு பாருங்க. இந்த 35 அப்படின்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா இங்க நெட் ப்ரொசீட்ஸ் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும், 40 அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணணும். இங்க அப்படி பண்ண வேண்டாம், ஆல்ரெடி கிவன் 35 இருந்து இந்த 5 கழிச்சிருங்க. அப்ப நெட் ப்ரொசீட்ஸ் அப்படின்றத நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 30. இது அடுத்த கால்குலேஷன்ல நீங்க பயன்படுத்தணும். சரியாங்க? அப்ப இந்த கண்டிஷனுக்கு இப்ப நம்மளுடைய ரெண்டாவது கண்டிஷன். இதுலயும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் நியூ ஈக்விட்டி சார், அதை நாம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, நம்மளுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KE equal to EPS divided by net proceeds ஃபாலோ பண்ணும். ஓகே, நெட் ப்ரொசீட்ஸ் ஃபாலோ பண்ணும். நெட் ப்ரொசீட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஹியர் நெட் ப்ரொசீட் இஸ், இங்க நெட் ப்ரொசீட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட் ப்ரொசீட் இஸ் ஃபேஸ் வேல்யூ மைனஸ் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட், அதையே நீங்க லெஸ் பண்ணிக்கணும். அப்போ அது வந்து நமக்கு 30 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஆல்ரெடி இபிஎஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இபிஎஸ் அப்படின்றது பெர் ருபீஸ் 6ங்க டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ். இப்போ நமக்கு எவ்வளவு வருது, 30. நெட் ப்ரொசீட்ஸ் 30. இப்போ இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் டேர்ம்ல தான் நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ்ங்கிறப்ப இன்டூ 100 போட்டுக்கிறேன். இப்போ நான் இதையே லெஸ் பண்ணிக்கிறேன், சாரி ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். 0 இதுக்கு அடிக்கிறப்போ 1 இது 2 KE அப்படின்றது என்னுடைய 20%. KEங்கிறது 20%. காட்ட வேண்டாமோ? KE equal to 15%, KE equal to 20%. நார்மலி ஸ்டேட்டட் பர்சன்டேஜ் தான். நீங்க அங்க மல்டிபிள் பண்ணிட்டு அங்க பர்சன்டேஜ் போடணுங்கிற அவசியம் இல்லை. போடுறதுனால போடுங்க, அதான் 100ஆல மல்டிபிள் பண்ணிட்டாவே ஸ்டேட்டட் as பர்சன்டேஜ். இதுக்கெல்லாம் மார்க் பிடிக்க மாட்டாங்கம்மா, வேல்யூ வந்துருச்சான்னு தான் பார்ப்போம். ஓகே, ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். இது ரெண்டு கண்டிஷனுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ ஈல்டு மெத்தட், நம்மளுடைய எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, KE அப்படின்றத கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா growth மாடல் பண்ணோம் அப்படின்னா டிவிடெண்ட் ஈல்டு மாடல் முடிஞ்சுது. டிவிடெண்ட் ஈல்டு மாடல் G இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். EPS மெத்தட முடிஞ்சுது. இது IRRல நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், CAPM மாடலை எடுத்துக்கிறேன். என்னுடைய அடுத்த கண்டிஷன் CAPM. CAPMல அங்க இருக்கக்கூடிய கண்டிஷனே இவ்வளவுதான். CAPM மெத்தட். CAPM மெத்தட். ஃபார்முலாவை நினைவுல வச்சுக்கிறதுக்காக நான் எப்போதுமே எழுதக்கூடிய விதம் இதுதான். ஆர் பீட்டா RR அப்படின்னு போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் என்னுடைய FM, Fக்கு அடுத்ததுதான் M வரும். இங்க F, M, F அப்படி கொடுத்துட்டுனா சரியா போச்சு. இதுதான் என்னுடைய காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. இப்போ ஒரு சம்ம நம்மளாவே அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்
அவங்க அப்படியே ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஈக்குவல் டு 12% அப்படின்னு வச்சுக்கோங்க. பீட்டா கோஎஃபிஷியன்ட் இது வந்து மார்க்கெட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மார்க்கெட் ரிஸ்க். இதுக்கு அதர்வைஸ் கால்ட் எஸ் சம்முல மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து பீட்டாவை தான் குறிக்கும். இது இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியினுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ரிட்டர்ன். அடுத்தது மூணாவது எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ரிட்டர்ன். மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் நீங்க செய்யறப்போ இபிஎஸ் மெத்தட், சிஏபிஎம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் ரிட்டர்ன் அப்படின்றத வந்து வரக்கூடிய என்ஏவி வேல்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை வச்சுட்டு மார்க்கெட் ரிஸ்க் பீட்டாவோட வேல்யூவை ஓவரால் மார்க்கெட் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் ரிஸ்க் அதையே எடுத்துட்டு ரிஸ்க் ஃப்ரீல கழிச்சோம் அப்படின்னா நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மியூச்சுவல் ஃபண்டும் போடலாம். இப்போ வரக்கூடிய நிறைய ஃபினான்ஸ் ஓரியன்டட் ப்ராஜெக்ட் எல்லாம் இதுதாங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ரிட்டர்ன்ங்கிறத நான் ஆர்எம் அப்படின்னு வச்சுக்கணும். மார்க்கெட் ரிட்டர்ன் இது வந்து ஆர்எஃப் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி திஸ் இஸ் கால்டு பீட்டா. ஓகே, நவ் சப்ஸ்டிட்யூட்டட் இன் த ஆல் த வேல்யூஸ். என்னுடைய ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 12% பிளஸ் பீட்டா 1.75. இது என்னுடைய ரேட்டு 15 minus 12. இப்போ 12 plus 1.75 into 3 இல்லையாங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு 3% அப்படின்னு வரும். இது நாட் ஃபார் 3, இட் இஸ் 3% அப்படின்னு வரும். அப்போ நீங்க என்ன செய்யணும், இங்க வந்து 12% பிளஸ் இதனோட வேல்யூ அப்படின்றத பர்சன்டேஜால நீங்க காட்டணும். அப்போ இதை 1.75 அதாவது நீங்க எப்படி பெருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.75 into 0.03 பெருக்கணும். இப்படி பெருக்கணும். அப்போ நீங்க நார்மலா 175 into 3 வச்சு மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். 3, 2, 5. அப்போ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்க. இங்க 2 இங்க 2. அப்போ 4 ஸ்தானங்கிறப்போ 0.0525 இதுதான் உங்களுடைய ஆன்சர் ஆகுது. அப்போ இதோட நீங்க ஆட் பண்ற பொசிஷன் பாத்தீங்கன்னா 0.0525 இந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா 12.052 இதுதான் உங்களுடைய கேள்வி. ஓகே, எல்லாமே பர்சன்டேஜ்ல வரணும் அப்படின்றத நினைவுபடுத்திட்டீங்கன்னா போதும். இது எல்லாமே பர்சன்டேஜ். உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்டுக்கோங்க. நவ் த டைம் ஃபார் யூ. இப்போ காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுடைய 5 பார்ட்டும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இனிமேல் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒரு சம் 2 சம் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பிக் கொஸ்டின்ல இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா நமக்கு கேட்கலாம். இதுலயும் செப்பரேட்டாகவும் நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுல 5 மெத்தட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்றத 5 மெத்தடே உடையது. 5 மெத்தட்ல ஐஆர்ஆர் மட்டும் லேட்டர் ஆன் வில் பி ஒர்க்ட் அவுட் இன் திஸ் பார்ட் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங். மற்ற எல்லா மாடலும் இந்த 4 மாடலும் சேர்ந்து புட் டுகெதர் கம்பைன்ட் ஆகிற மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நம்ம பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். No, sir. Okay. Thank you very much. We will see you for another one class. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.